பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த யாத்திரையாகவும் 8ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானிக்க நீ பாராட்டின கிருபைக்காக நன்றி. எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறபடியால் நன்றி. எங்களோடு பேசி கொண்டிருக்கிறபடியால் நன்றி. உம் நாமத்தின் மகிமைக்காக எங்களை ஏற்றுக்கொள்ளும். இந்த வார்த்தைகள் எங்களுக்கு அனுகூலமாக இருக்க, ஆசீர்வாதமாக இருக்க, நன்மையாக இருக்க கர்த்தர் ஒரு விஷயம் நடத்தி கொடுப்பீராக. இந்த அடிமைகள் அப்படியே பாதுபில்ல தாழ்த்தி ஒப்படுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் அனைவரும் தயவுசெய்து உட்காருவோம். யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம். யெகோவா தேவன் நானே தேவன் என்பதை, ஐ ஆம் தட் ஐ ஆம் என்பதை அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு 8ஆம் அதிகாரத்தில் திரும்பவும் ஆண்டவர் பார்வோனிடம் பேச போகிறார். யார் மூலமாக? மோசே மூலமாக பேச போகிறார். இந்த பார்வோன் தேவனுடைய பிள்ளைகளை அடிமைப்படுத்திவிட்டு அவர்களை விடுவிக்க மறுக்கிறான். பார்வோன் ஒரு சிஸ்டம் அமைச்சான். அந்த சிஸ்டமில் என்ன போட்டான்னா, இஸ்ரவேலர்கள் எல்லாரும் அடிமைகள், அவர்கள் சுமை சுமக்க வேண்டும், அவர்கள் பொதி சுமக்க வேண்டும் என்றெல்லாம் இஸ்ரவேலர்களை அந்த வேலையில் போட்டு விட்டான். ப்ரொஃபைலே மாறிடுச்சு. இனிமேல் நாள்பட ஒரு தலைமுறை கடந்து போக, 2வது தலைமுறை கடந்து போக, 3வது தலைமுறை கடந்து போக இஸ்ரவேலர்கள் அனைவரும் அடிமைகள் என்கிற மைண்ட் செட்டை கொண்டு வந்து விட்டான். மென்டாலிட்டி. இந்த மைண்ட் செட்டை அவர்களால் மாற்றிக்கொள்ள முடியாது. ஏன்னா தலைமுறையாய் அடிமைகளாய் இருந்தார்கள். எகிப்தியர்கள் எல்லாம் அவருடைய எஜமான்கள். இப்படி தான் போச்சு. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்னா, எகிப்தில் உள்ள இஸ்ரவேலர்களுடைய மைண்ட் செட்டை மாற்ற போகிறார். மைண்ட் செட்டை மாற்றணும்னா ஜனங்களுக்கு ஞானம் வர வேண்டும். யாரை பற்றின ஞானம் வந்தால் மக்கள் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருவார்கள்? தேவனை பற்றின ஞானம் இருந்தால் மனிதர்கள் வெளியே வருவார்கள். இந்த எகிப்தின் மன்னனை காட்டிலும் என் தேவன் பெரியவர், இந்த பிரச்சனையை காட்டிலும் என் தேவன் பெரியவர், என்னை அடிமைத்தனத்துக்குட்படுத்துகிற எல்லா அடிமைத்தனத்தை காட்டிலும் என் தேவன் பெரியவர், என்னை பயமுறுத்துகிற எல்லா சக்திகளை காட்டிலும் என் தேவன் பெரியவர் என்கிற நிலைப்பாடு மனிதனுக்கு வரும்பொழுதுதான் அந்த அடிமைத்தனத்தை அவன் ஜெயிக்க முடியும். அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரும். இதுக்கு ஆண்டவரே களத்தில் இறங்குகிறார். இறங்கி பார்வோனோடு ஆண்டவர் யுத்தம் பண்ண போகிறார். ஆண்டவர், அவர் வானத்தையும் பூமியை படைத்த தேவன், அவர் இந்த பார்வோனை பார்த்து பேசணுன்ற அவசியமே இல்லை. அதனால கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்களாகிய 2 பேரை அனுப்புகிறார். ஒரு பேர் மோசே, மற்றொரு பேர் ஆரோன். நம் அனைவருக்கும் தெரியும். மோசேனுடைய லைஃபே டோட்டல் ஃபெயிலியர். 40 ஆண்டுகள் இந்த எகிப்திலே அரச குடும்பத்தில் வாழ்ந்தவனாக்கும் பிறகு 40வது வயது முடிவிலே ஓடி போய் ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற ஆட்டிடையனாய் மாறி இருக்கிறான். 80வது வயதில் மறுபடியும் ஊழியத்துக்கு அழைத்து வல்லமையை கொடுக்கிறார், பலத்தை கொடுக்கிறார், ஞானத்தை கொடுக்கிறார், கிருபையை கொடுக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார் என்றால் நமக்கு ஞானத்தை கொடுப்பார், வல்லமையை கொடுப்பார், கிருபையை கொடுத்து நம்மை மறுபடியும் வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். இந்த 8ஆம் அதிகாரத்திலே 2வது வாதையிலிருந்து நாம் படிக்க போகிறோம். 7ஆம் அதிகாரத்தில் ஒரு வாதை நடந்துச்சு. அது என்னன்னா, தண்ணீரை இரத்தமாக மாற்றுகிறார். நைல் நதியை, அவருடைய நதி இரத்தமாக மாறுகிறது. அது மட்டும் இல்லை, ஒரு அதிசயம் நடந்தது. கோலை கர்த்தர் சர்ப்பமாக மாற்றினார். அவர்களுடைய மந்திரவாதிகளும் அதை தான் செய்தார்கள், சூனியக்காரர்களும். ஆனால் அவர்களுடைய கோலினால் உருவான பாம்புகளை, சர்ப்பங்களை ஆரோனுடைய கோலிலே உருவாகின சர்ப்பம் விழுங்கிவிட்டு ஜெயத்தை கொடுத்து விட்டது. நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். தேங்க்யூ. இப்போ என்ன சொல்ல போகிறார் என்றால், மோசே அவரோட மைண்ட் செட் டவுன் ஆயிடுச்சு. பார்வோன் கையில் போக பயப்படுறார். ஐயோ, அவங்கெல்லாம் மன்னர்கள், அவங்கெல்லாம் அரசர்கள், நான் ஒரு அடிமை என்கிற நிலை இருக்கிற மோசேயை ஆண்டவர் என்கரேஜ் பண்ணுறார். இன்றைக்கி காலையில் நம்மளை கூட என்கரேஜ் பண்ணுறார். இன்றைக்கி ஊழியம் செய்யக்கூடாதபடி நிறைய தடைகள், இன்றைக்கி இந்த செவ்வாய்க்கிழமை மார்னிங் டிவோஷன் நடக்கக்கூடாது, நிறைய தடைகள். 11 மணிக்கு சேக்காடு திருச்சபையில் ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு நடக்கக்கூடாது, சாயந்தரம் தெலுங்கு சபைக்கு நடக்கக்கூடாது, நம்ம ஊழியம் நடத்துறதுக்கு இடம் இருக்கக்கூடாது, ஊழியம் செய்கிற பிள்ளைகள் படித்திருக்கக்கூடாது,
நம்முடைய மென்டல் ப்ரொஃபைலை குறைக்க பார்ப்பான். தெரிந்து கொள்ள வேண்டும், இவைகளின் மத்தியிலே நம்மை ஞானிகளாய் வெற்றியுள்ளவர்களாய் மாற்ற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய மைண்ட் செட்டை மாற்ற போகிற, நம்ம தலைமையில கை வைங்க, கர்த்தர் என்னுடைய மைண்ட் செட்டை மாற்றுகிறார். அடிமைத்தனத்தின் நுகத்தை இன்றைக்கு முறிக்கிறார். நான் யாருக்கும் அடிமை அல்ல, பார்வோனுக்கு அடிமை அல்ல. நான் மகனாய் பிறந்திருக்கிறேன், மகளாய் பிறந்திருக்கிறேன். கர்த்தருடைய ஊழியத்தை செய்வேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. தேங்க்யூ. ஆண்டவர் உங்கள் அனைவரையும் கோடியாய் பெருகும்படி செய்வாராக, கோடியாய் பெருகும்படி செய்வாராக. இன்றைய செய்திக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்றைய செய்திக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த தலைப்பு அதே தான், நானாகவே இருக்கிறேன். ஐ ஆம் தட் ஐ ஆம். நானே கர்த்தர். அதனுடைய கண்டினியூஷன் தான் அது வருகிறது. இன்றைக்கு நாம் இதை 2 பகுதிகளாக பிரிக்க போகிறோம். முதல் பகுதி 2வது வாதை, 2வது பகுதி 3வது வாதை, 3வது பகுதி 4வது வாதை. 1ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் தவளையை அனுப்புகிறார். 16ஆம் வசனத்திலிருந்து கர்த்தர் பூமியின் புழுதியை அடிக்கும் பொழுது பேன்களாய் அனுப்புகிறார். பேன்களை 16லேருந்து 19 வரைக்கும். 20லிருந்து 23 வரைக்கும் நாம் படிக்கும் பொழுது அந்த இடத்துல அவர்கள் வீடுகள் முழுவதும் வண்டுகளை அனுப்புகிறார். 3 வாதை படிக்க போகிறோம். ஃப்ராக், லைஸ் அண்ட் தென் ஃப்ளைஸ். அதாவது தவளை, சொல்லுங்க, பேன், 3வது என்ன வாதை, வண்டுகளை அனுப்ப போகிறார். கர்த்தர் இந்த மக்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார். ஆமென். இஸ்ரவேலர் கூட ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நிரூபிக்க போகிறார். வாங்க 2வது வாதையை நாம் போய் படிக்க போகிறோம். மோசேயாலும் ஆரோனாலும் பார்வோனை கன்வின்ஸ் பண்ணவே முடியல. அவன் இருதயம் கடினப்பட்டு இருக்குது. கடின இருதயம் உள்ள மக்களை நம்மளால கன்வின்ஸ் பண்ணவே முடியாது. ஆமென், ஆமென். எத்தனை பேருக்கு சாஃப்ட் பிடிக்கும், எத்தனை பேருக்கு ஹார்டு பிடிக்கும்? மெத்துன்னு தலையணை போட்டு எத்தனை பேர் படுக்கிறீங்க? சாஃப்டான டவல் வச்சு யாரெல்லாம் குளிச்சுட்டு உடம்பு தொடக்கிறீங்க? இல்லை சவுத்தில் போய் தொடச்சிக்கிறோமா? இல்லை. டவலுக்கும் இந்த கல்லுக்கும் சண்டை விட்டா எது ஜெயிக்கும்? கல். ஏன்? எப்படி இருக்குது? கடினமாக இருக்குது. அப்படி தானே? ஆமாம். நம்மளாம் லகுவான இருதயத்தோடு இருக்கிறோம். அவன் கல் போல இருக்கிறான்னு சாத்தான் நினச்சிக்கிறான். இல்லை, சதையான இருதயம் தான் ஜெயிக்கும். இருதயம்னு போனான். அல்லேலூயா. ஏன்னா சதையான இருதயத்துக்கு உதவி செய்ய தேவ ஆவியானவர் அங்கே வருகிறார். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான ஆவியை கர்த்தர் புறக்கணிக்கவே போகிறதில்லை. அவர்களுக்கு உதவியாக கர்த்தர் எழும்பி இஸ்ரவேலர்களை காப்பாற்ற போகிறார். ஆமென். என்ன விஷயம்? அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர வேண்டும். அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரணும்னா பார்வோனுடைய மொத்த சிஸ்டமும் விழணும். இப்போ எடுத்துப்போமே, பார்வோனுடைய எகிப்தினுடைய ஒரு கம்பெனி எடுத்துப்போன்னு வச்சுப்போம். நான் எடுத்துப்போம் கம்பெனி, ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்துப்போம். இண்டஸ்ட்ரியோட சிஓ யார் இருப்பார்? எகிப்தியன். ரைட்டா? பேங்கராக யார் இருப்பார்? எகிப்தியன். ஒர்க்கராக யார் இருப்பார்? எகிப்தியன். அடிமையாக யார் இருப்பான்? இஸ்ரவேலன். மாப் போடுறது யார்? இஸ்ரவேலன். க்ளீன் பண்ணுறது யார்? இஸ்ரவேலன். எல்லாரும் சாப்பிட்ட பிளேட்டை கழுவி வைக்கிறவன் யார்? இஸ்ரவேலன். அவங்க சாப்பிட்ட சாப்பாடை காலி மீந்து கெட்டு போன சாப்பாடை சாப்பிட்றவன் யார்? இஸ்ரவேலன். அப்படின்னு ஒரு சிஸ்டம் போட்டு அவங்களோட ப்ரொஃபைலே லோ பண்ணிட்டாங்க. ஒரு மாபெரும் சட்டத்தை இயற்றி இதெல்லாம் ஜெயிச்சு வர வேண்டும் என்றால் உன்னதத்தில் இருக்கிற தேவனுடைய வல்லமை வந்தால் ஒழிய நடக்காது. ஆமென். இப்போ இந்த ஏழைகள், இந்த அனாதைகள், இந்த பேதைகளுக்கு ஆதரவாக கர்த்தர் வருகிறார் என்பது தான் ஒரு மாபெரும் ஹைலைட்டு. கர்த்தர் வந்து இஸ்ரவேலருக்காக நிற்க போகிறார். ஃபஸ்ட்டு வாதை சொல்லிட்டாரு. என்ன ஆகிட போகுது சொல்லுங்க? இல்லை, ஃபஸ்ட்டு வாதை நதி தண்ணீராக மாறிடுச்சு. அதில் என்ன பண்ணல? ஒரு வழியும் இல்லை. கர்த்தர் அடித்து 7 நாள் ஆச்சா. எத்தனை நாள் ஆச்சு? 7வது நாள்லேருந்து படிக்க போகிறோம். எத்தனை நாள் ஆச்சு? 7 நாள். குடிக்க தண்ணி இல்லை. என்ன தண்ணி குடிக்கிறாங்கன்னு கேட்குறீங்களா? ஆறு இருக்கும்ல, ஆறு ஓரமாக மண்ணை தோண்டி சிவப்பு தண்ணியை எடுத்து வடிகட்டி திரும்பி சிவப்பு தண்ணியாகவே குடிக்கிறாங்க. ரத்த நீச்சோட குடிக்கிறாங்க. ஏன்னா என்ன ஆச்சு? எல்லா மிருகங்கள்லாம் சத்து போச்சு. வர்ற வழியில் எகிப்துலேருந்து காப்பாற்றுறதுக்கு இல்லை. இப்போ மோசையும் ஆரோனும் போய் அவங்க எல்லாம் கேட்குறாங்க. அவன் வேறு பிளான் பண்ணிட்டான். வாட்டர் பியூரிஃபையர் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டான். வாட்டர் ஃபில்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டான். ரெட் தண்ணியை என்ன பண்ணுறான்?
குடிக்கிறான். என்னென்ன கதை விட்டான்னு தெரில. நல்லது வெஜிடேரியன் தண்ணியில் இது நான் வெஜிடேரியன் தண்ணின்னு கொடுத்தானா என்னான்னு தெரியல. அதுலேருந்து அவன் மீண்டு வரல. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, 7 நாள் தாக்கு பிடிக்கிறியா, இன்றைக்கி வேற ஒன்று, என் ஜனத்தை நீ ஆராதனைக்கு அனுப்புவாயாக. அனுப்பாவிட்டால் உன் எல்லை அடங்களையும் தவளைகளால் வாதிப்பேன். நீ எங்கெல்லாம் ரூல் பண்ணுறியோ அதெல்லாம் தவளைகளால் வாதிக்கப்படும். ஆமென். ஒரு நாட்டு மன்னன் மற்றவனை ஜெயிக்க வேண்டுமென்றால் தன் படையை அனுப்புவான். கர்த்தருக்கு எந்த படையும் தேவையில்லை, தவளையே படையாய் வரப்போகிறது. ஆமென். God is going to send the frogs to invade the land of Egypt. எகிப்தியர்களை எதிர்த்துக்கும்படியாக தவளை படை அங்கே வருகிறது. இது என்ன, இது எங்கே இருக்குமா, அவைகள் எங்கெங்கே இருக்குமா பாருங்க. தவளைகளை திரளாய் பிறப்பிக்கும். 3ஆம் வசனம், நதி தவளைகளை திரளாய் பிறப்பி. எல்லாம் தண்ணியில் உள்ளது எல்லாம் செத்து போச்சு. கவனிங்க, தண்ணியில் உள்ளதெல்லாம் ஃபிஷ்ஷு, ரைட்டா? ஃப்ராகு எந்த ஃபேமிலியை சேர்ந்தது சொல்லுங்கள்? ஆம்ஃபிபியா அதானே? ஃப்ராக் எந்த ஃபேமிலியை சேர்ந்தது? சயின்ஸ் படித்த பிள்ளைங்களே, ஃப்ராக் எந்த ஃபேமிலியை சேர்ந்தது? இட்ஸ் அன் ஆம்ஃபிபியன். ஆம்ஃபிபியா படிச்சிருக்கீங்களா சயின்ஸில்? ஆம்ஃபிபியானா என்னது? ஆம்ஃபிபியன்னா என்னது? தண்ணிலையும் வாழும், எங்கே வாழும்? லேண்ட்லேயே வாழும். அது ஒரு ஆம்ஃபிபியா, ரைட்? ஓகே, ஆம்ஃபிபியாவை ஆண்டவர் அனுப்புகிறார். இந்த ஆம்ஃபிபியாவுக்கு தண்ணி செத்து போனான் அதுக்கு நான் கவலை, கெட்டு போனானா கவலை. தண்ணி அங்கே கெட்டு போச்சுன்னதும் அதுக்கு ஜம்ப் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. எது தவளை எங்கெங்கே இருக்க போகுது? அதுங்க வீட்டிலும் படுக்கை அறையிலும் மஞ்சத்தின் மேலும் ஊழியக்கார வீட்டிலும் ஜனத்திலும் அடுப்புகளிலும் மாப்பு செய்கிறவன் தொட்டைகளிலும் வந்து ஏறும். அந்த தவளைகள் உன்மேலும் உன் ஜனங்கள் மேலும் உன் ஊழியக்காரர் எல்லா மேலும் வந்து ஏறும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல். தவளை வருது. பார்வோனே, ஒன்றை புரிந்து கொள், இதோ உன்னை எதிர்க்கும்படியாக, என் ஜனத்தினுடைய அடிமைதனத்தை எதிர்க்கும்படியாக நான் அல்ல, இயற்கை உனக்கு விரோதமாக கிரியை செய்ய போகிறது. நீங்கள்லாம் சயின்ஸில் படிச்சிருப்பீங்க, ஃபுட் செயின், ஃபுட் வெப்புன்னு. ஃபுட் செயின் என்னன்னா, கவனிங்க, புல்லில் உள்ள பூவை பூச்சி சாப்பிடும், ரைட்டா? பூச்சியை தவளை சாப்பிடும், தவளையை பாம்பு சாப்பிடும், பாம்பை மனுஷன் அடிச்சிருவான் எக்ஸாம்பிள். இல்லை பாம்பை கழுகு சாப்பிட்றோம், கழுகு தானே சாப்பிடுவோம், கழுகு சாப்பிட்றோம். இதுதான் ஃபுட் செயின். இதில் நடுவில் இருக்கிற பூச்சியை எடுத்துட்டிங்கன்னு வைங்களேன், தவளைக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இருக்காது, தவளைங்க செத்துரும். தவளைங்க சாப்பாடு இல்லாமல் ஒரு சைடு சாப்பிடும், பாம்பு நிறைய கடிச்சி செத்து போயிடும். அப்போ தவளை இனம் குறையும். அதுதான் ஃபுட் செயின். என்ன பேருங்க? செயின். இலை, பூ, பிறகு இந்த செடி, பூ, பூச்சி, தவளை, பாம்பு, கழுகு, ஃபுட் செயின். ஃபுட் வெப்புன்னா தெரியுங்களா? ஆண்டர் ரிவ்யூ ஒரு அதிசயம் வச்சுக்கிறார். ஆல்டர்னேட்டிவ் பூச்சி, இது செடி, பூவை சாப்பிட்றதுக்கு தவளை இல்லைன்னு வைங்களேன், ஓனா. அதான் ஃபுட் வெப்பு. என்னதுங்க? ஓனா என்ன சாப்பிட்றோம்? திரும்பி பாம்பு சாப்பிட்றோம். பாம்பு என்ன பண்ணோம்? அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் வைக்கிறாரு, அது பேர் ஃபுட் வெப்பு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபுட் செயினே பயாலஜிக்கல் அந்த ஃபார்முலாவே மாறுது, அந்த செயினே மாறுது. தவளை தண்ணி செத்து போச்சு, தண்ணியில் அதால் இருக்க முடியல. தவளை ரெண்டுத்துலேயும் சாப்பிடும், சின்ன சின்ன மீன், வண்டு, பூச்சி தண்ணிலையும் சாப்பிடும், மேலே வந்து சாப்பிடும். இப்போ அவரால் என்ன பண்ண முடியாது, தண்ணியில் அவருக்கு ஃபுட்டு இல்லை. எங்கே வந்துட்டார்? வெளியில் வந்துட்டார். பார்த்தார், ராஜா வீட்டில் போய் கொஞ்சம் மாவாக சாப்பிட்டு போகடான்னு வந்துட்டார். ஆமென். இல்லைனா ராஜா வீட்டில் உள்ள மாவை சாப்பிட்ற வண்டை சாப்பிட வந்துட்டார். வந்துருச்சு தவளைகள். ஃபுட் செயினே ஆல்ட்ரு ஆகும்போது பாருங்கள், ஏன் ஃப்ராகுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டு அப்படின்னா, இந்த எகிப்தியர்களுடைய கடவுள்களில் ஒரு கடவுள் வந்து ஃப்ராகா. அந்த கடவுள் பேர் வந்து ஹெக்கட், காடஸஸ், தேவதை. அந்த தவளை என்பது அவர்களுடைய தேவதை. ஃப்ராகை யாருன்னா கொன்னீங்க, பெரிய தண்டனை விதிப்பார் பார்வோன். என்ன பண்ணுவார்? ஏன் ஃப்ராக் என்னது? அவங்களுடைய ஃபீமேல் காடஸஸ். நைல் நதியை சுற்றிலும் அது இருக்கும். அது இரு உலகத்தினுடைய பிராணி, நிலத்தினுடைய பிராணி, நீரினுடைய பிராணி. இட் கேன் லீவ் போத் இன் லேண்ட் அண்ட் இன் வாட்டர். இந்த ஃப்ராகு, இவங்க வணங்கின இந்த சாமி தான் இவங்களை சாப்பிட விடாமல் பண்ண போகுது.
ஓகே, 5ஆம் வசனத்துலேருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் மோசே ஆரோன் கையில் சொல்லி கோலை என்ன பண்ணு, நீட்டு. அப்பொழுது கவனிங்க, நதிகள் மீதும் வாய்க்கால் மேலும் குளங்கள் மீதும் நீட்டி எகிப்தின் மேல் தவளைகள் வரும்படி செய். அப்படி ஆரோன் தன் கையை நீட்டினான். தவளைகள் வந்து எகிப்து தேசம் முழுவதையும் மூடிக்கொண்டது. தவளை வந்து கொஞ்சம் முகம் சுளிக்கிற ஒரு பிராணி. உங்கள் வீட்டுக்குள்ளே தவளை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? பரவாயில்ல இருக்கட்டும்வீங்களா, துரத்துவீங்களா? ஏய் துருடு. எத்தனை பேர் தவளை கையில் பிடிச்சிருக்கீங்க? இவ்வளோதானா? வேறு யாரும் பிடிச்சது இல்லையா? சிலர் தவளையை பார்த்து பயப்படுறவங்க இருப்பாங்க. தவளை கூட பொதுவாக நம்ம மேலே ஜம்ப் பண்ணாது. ஆனால் அந்த தேரை மேண்டக் தேரை இருக்க அந்த அந்த தென்னை மரத்துலலாம் இருக்கும். டபுக்குன்னு ஏறும். நீங்கள் தொட்டிங்க ஒரு தண்ணி மாதிரி ஒன்று அடிச்சிடும். அது வேற வழவழப்பாக இருக்கும். கையை கழுவி ஒரு நாளெல்லாம் எங்கள் வீடு ஃபுல்லாக தவளை தான். ஆமேன். எல்லா இடத்துலையும் எங்கே இருக்குது நீட்டின பிறகு எங்கே இருக்குன்னு அவர் எங்கே வரும்னு அவர் ஏற்கனவே சொல்லிட்டார். அது வந்து விட்டது எல்லா இடத்திலும். திருச்சபையே இன்னைக்கு தவளை உலகம் ஃபுல்லாக பரவி வீடு பூரா வந்துச்சுன்னா நம்மளால் தவளையை கூட துரத்த முடியாதுன்னு புரிஞ்சுங்க. நீங்கள் சொல்லுங்க, நான் வந்து பேகான் ஸ்ப்ரே அடிப்பேன். எத்தனை ஸ்ப்ரே வாங்கி அடிப்பீங்க? அப்படி எத்தனை ஸ்ப்ரே விற்குது? அதையும் தாண்டி சாகாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? கொசு சாகுது, கரப்பாம்பூச்சி சாகுது. எத்தனை சாகுது? அன்னைக்கு நைட்டு நீங்கள் அடிக்கும் போது எத்தனை இருக்குது அதுதான் சாகுது. பள்ளத்தில் இருக்கிறது, ஓட்டையில் இருக்கிறது, அந்த சஸ்பெண்டில் இருக்கிறதுலாம் திரும்பி 4 காலையில் வருது. அன்னைக்கு நீங்கள் அடிக்கணுமே. எத்தனை நீங்கள் சாகடிக்கிறீங்க? எத்தனை அது 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 பெருக்கம் செய்கிறது அதிகம். திஸ் இஸ் சூப்பர் நேச்சுரல் பவர். அவர் ஸ்கில் cannot work against supernatural power. இது கர்த்தர் தம்முடைய உன்னதமான வல்லமையினால தவளைகளின் சேனையை அனுப்புகிறார். எகிப்துக்கு விரோதமாகவும் எகிப்தினுடைய கடின இருதயமுடைய அந்த மன்னனுக்கு விரோதமாகவும் கர்த்தர் அனுப்புகிறார். மோர் ஃப்ராக்ஸ். நைல் நதி கரையோரமாக தண்ணி தோண்டி குடிச்ச பார்வோனால தவளையை தாண்ட முடியல. தவளையை தாண்ட முடியல. அவர் எல்லா ஸ்ப்ரேவும் அடித்து பார்த்தார், சுட்டு பார்த்தார், நெருப்பு போட்டு பார்த்தார். வீடு தான் எரிஞ்சிச்ச தவிர தவளை என்ன பண்ணுது? எரிச்சலையும் தாண்டி நிற்கிறது. ஆமேன். சரி, மந்திரவாதிகளை உதவிக்கு கூப்பிட்றார். மந்திரவாதிகள் என்ன பண்ணோம்? ஏதாவது ஜி பூம் அப்படி இப்படின்னு போட்டு தவளையை துரத்தணும்ல. அவன் எக்ஸ்ட்ரா தவளையை உருவாக்கிட்டான். என்ன பண்ணிட்டான்? எங்கெல்லாம் மந்திரவாதிகள் இன்வால்மெண்ட் இருந்துச்சோ பிரச்சனை ஆயிடுச்சு, ஜாஸ்தி ஆயிடுச்சு. புரிஞ்சுக்குங்க, வேதத்தை தவிர வேற எதெல்லாம் உள்ள வருதோ பிரச்சனையை டபுள் ஆக்கிடும். குறிப்பாக மாந்திரிக தாந்திரிகம் என்ன ஆக்கிடும்? டபுள் ஆகிடும், ட்ரிப்புள் ஆகிடும். எகிப்தினாலே மந்திரத்துக்கு பேர் போன ஊர் ஏதோ இன்றைக்கு சகிக்க கூடாமல் வருத்தப்படுகிறது. அவங்களும் பாருங்க 7ஆம் வசனம் சொல்லுது, மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படியே செய்து எகிப்து தேசத்தின் மேல் தவளைகளை வரப்பண்ணினார்கள். வேற வழியே இல்லை. அவங்களுடைய சயின்டிஸ்ட் போன அதிகாரத்தில் வர வச்சார். யாரை வர வச்சார்? வாய்ஸ்மேன், சாஸ்திரிகள், அப்புறம் ஜோசியர், சூனியக்காரர், மந்திரவாதிகள். யாராலையும் சால்வ் பண்ண முடியல. அவங்களே சொல்லிட்டாங்க, ஐயா ஒன்று பண்ணுங்க, மோசே ஆரோன் கையிலே கேட்டுக்குங்க. என்ன பண்ணுங்க? சாட்சிக்காரன் காலில் விழுறத விட யார் காலில் விழுந்துடலாம்? சண்டைக்காரன் காலில் விழுந்துடலாம் என்று சொல்ல அவர்களை கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். மோசையும் ஆரோனையும் வருகிறார்கள். இவைகளை நீங்கும்படி கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள். இவர் என்ன சொன்னார் தெரியுமா? பார்க்கலாமா என்ன சொன்னார்னு? 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போக விட கர்த்தரின் வார்த்தை கேட்கிறதுக்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை. அவர் தான் இன்னைக்கு சொல்றாரு. கர்த்தரை நோக்கி அண்டர்லைன் பண்ணி வச்சுங்க. கர்த்தருக்கு விரோதமாய் பேசுகிற ஒவ்வொரு பேச்சும் ஒரு நாள் மாறும். முழங்கால் யாவும் முடங்கும். ஹல்லேலூயா. இந்த முட்டியை பார்க்கும்போதெல்லாம் நான் சொல்லிப்பேன், நீ இயேசுக்காக முட்டி போடணுன்னு. உலகத்தில் உள்ள எல்லா முட்டியும், எல்லா நீ ஜாயிண்ட்டும் கர்த்தருக்காக முடங்க வேண்டும். ஹல்லேலூயா.
விசுவாசத்தோடு இன்றைக்கி முதல்ல நம்ம அப்பாவுக்கு முட்டி போட்டுடலாம், அப்புறம் ஏஞ்சிக்கலாம். என் ஆண்டவருக்கு முன்பதாக நான் முழங்கால் படியிடும்படியாகத்தான் பிறந்திருக்கிறேன். நான் என் ஆண்டவருக்கு அடிமை. நான் இந்த உலகத்துக்கு அடிமை அல்ல. கடினப்பட்ட இருதயம் உள்ள இந்த பார்வோனின் ஆவிக்கு அடிமை அல்ல. லகுவான இருதயம் உள்ள நான் என் இயேசுக்கு அடிமை. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். இன்றைக்கி நம்ம முட்டி போட்டோம். இயேசு வரும்போது நம்ம முட்டி போடவே தேவையில்லை. இன்றையிலேருந்தே போட்டுனுக்குறோம். நம்ம அன்னைக்கு புதுசாக போட வேண்டாம். ஹல்லேலூயா. முடிஞ்சு தவளைகளை வர பண்ணினாங்க, வேண்டிக் கொள்ளும்படி சொல்லிட்டாங்க. அப்படி தவளைகள் போயிட்டால் நான் உங்களை போகும்படி அனுப்புகிறேன். பார்வனோட ரெஸ்பான்ஸ் என்ன பாருங்கள். தயவு செஞ்சு ப்ரே பண்ணிங்க. ப்ரே பண்ணி தவளை போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறேன், உங்களை போக விடுவேன். பார்வன் நினச்சிக்கிறான் நான் பொய் சொல்லி தப்பிப்பேன். இப்போ அவன் பொய் சொல்கிறான். உள்ளே ஒன்று வச்சு வெளியே ஒன்று பேசுகிறானாலே அவன் ஏற்கனவே இந்த ட்ரைனிங் அவனுக்கு இருக்குது. கடவுளே ஏமாற்ற பார்க்குறான். ஜனங்களை போக விட்டுறேன். என்ன ஆகிடும், அப்போ தவளைலாம் செத்துட்ட பிறகு என்ன பண்ணலாம், நிறுத்திக்கலாம். இன்னைக்கு சும்மா பேருக்கு சொல்லலாம், நான் வந்துட்டேன், நான் ஆண்டவருக்கு தான், நான் ஊழியத்துக்கு தான், என் குடும்பம் மொத்தமே உங்களுக்கு தான், இந்த பையன் உங்களுக்கு தான். நேற்றுக்கு 2 நாள் முன்னாடி ஒரு தடவை பார்த்தேன். என் பையன் குடும்பமே கர்த்தருக்கு தான், மொத்தமே கர்த்தருக்கு தான். பிரதர் இதுதான் பிரதர், நீங்கள் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னீங்க, இப்போ திருப்பி சொல்கிறீங்க. இல்லையா, இந்த முறை கண்டிப்பாக அவனுக்கு பிரச்சனைலாம் சால்வ் ஆகிட்ட பிறகு என்ன பண்ணுவாங்க, போயிடுவாங்க. அதுபோல் இதய கடினத்தினுடைய நெக்ஸ்ட் லெவலில் போகிறார்கள். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டு தவளில் நதியிலே மாத்திரம் இருக்கும், வீட்டில் வெளியில் எல்லா இடத்துலேருந்து போகத்தக்கதாக அவன் ஜெபிக்கிறான். ஆமென். அப்படியே ஆச்சு. எங்கே இருக்குது தவளை, நதியில் இருக்குது. பார்வோன் டெய்லி காலையில் நதியில் குளிக்க வரும்போது தவளை சொல்லும் மே மே அப்படி தானே சவுண்ட் விடும், மே மே அப்படின்ட்டு. நடா உன் ஞாபகத்துக்கு அது அங்கே இருக்கும். உன்னை ஒரு நாள் வீட்டில் நீ தூங்கும்போது நைட்லாம் தூங்கல பிரதர் சிஸ்டர், கொசு கடிக்கல இது அவனை இத்தனை நாள், தவளையே கடிச்சிச்சு, நைட்டு தூங்க முடியல. அவன் அரண்மனையில் கூட இருந்தது. அவனுடைய ஊழியக்காரரால் அந்த தவளைகளிலிருந்து அவனை காப்பாற்ற முடியவில்லை, மூடிக்கொண்டதான். ஆமென். அது என்ன பண்ணிருச்சான், மூடிக்கொண்டது. வந்து எகிப்து தேசத்தை 6th verse சொல்லுது பாருங்க, எகிப்து தேசத்தை மூடிடுச்சு. எங்கே பார்த்தாலும் தவளை. கொஞ்ச நேரம் பொறுத்து மாம்பழம் சீசன் வரும், எங்கே பார்த்தாலும் என்ன இருக்கும், மாம்பழம் இருக்கும், கூட என்னத்தையும் கூப்பிட்டு வரோம், இருக்கும். எங்கேருந்து வரும்னே தெரியாது. நம்மளால் சாப்பிட்டாலே அதுக்கு வந்துடும். எல்லா இடத்துலையும் இருக்கும். ஒரு சவுண்டு வரும், நம்ம தூங்கினோம்னா போதும். கொசு கடி வேற, இது அதை விட கொடுமை. இப்பேற்பட்ட ஒரு நிலை. இப்போ தவளை எங்கே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிச்சு, தன்னோட ஃபுட் செயினில் போயிடுச்சு, தண்ணியில் தான் இருக்க போகுது. அது சொல்லுது, அவசியமாக நான் வருவேன் பார்வோன், நீ குளிக்கும் போது கண்டிப்பாக அவர் மேலே ஏறி இருக்கும். போன வாரம் ஃபுல்லாக உங்கள் வீட்டில் உங்ககிட்ட மேலே குதித்து விளையாடினேன், இன்றைக்கி நீ குளிக்கும் போது உன் மேலே குதித்து விளையாடுறேன், உன் மேல் வருவேன். ஃபுல்லாக ரிலீஸ் ஆக இல்லை. கர்த்தர் மோசே பார்வோனுடைய ஜெபத்தை கேட்டு விடுதலையாக்குகிறார். ஆமென். அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. நோக்கி கூப்பிட்டான். கர்த்தர் மோசேயின் சொற்படி செய்தார். வீடுகளிலும் முற்றுகளிலும் வயல்களிலும் இந்த தவளைகள் செத்து போயிற்று. பூமி எங்கும் நாற்றம் எடுத்தது. குவியல் குவியலாக சேர்த்தாங்க. அப்படியே குவியல் குவியலாக சேர்க்குறாங்க. தவளை செத்தானாகும், எந்த அனிமல் செத்த அடிக்கிற நாத்தமாக என்ன பண்ணும், அடிக்கும். பயங்கர துர்நாற்றம் வீசுகிறது. அப்பாடா நாத்தமாவது பரவாயில்ல, தூங்குறோமே அப்படின்ற ஒரு லகு உண்டாயிற்று. பாருங்க, அந்த வேர்டு மறந்துடுறேன். என்ன பண்ணும்போது லகு உண்டாயிற்று. 15th verse என்ன உண்டாயிற்றா, லகு உண்டாயிற்று. ரிலாக்ஸ் ஆயிட்டாங்க. ஆமென். when Pharaoh saw that there was respite, லகு உண்டாயிடுச்சு. அப்பாடா எக்ஸாம் எழுதிட்டோம், ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. அப்பாடா பிரச்சனை முடிஞ்சிச்சு. அப்பாடா வாடகை கொடுத்துட்டோம். அப்பாடா நல்ல வேலை நிழலில் வந்தோம். ரிலாக்ஸ் ஆயிட்டான். See, there is relaxation only in the feet of God. ஆண்டவருக்கு சித்தமான வழியில் ஒரு காலில் விழும்போது தாங்க ரிலாக்ஸேஷன் வருது. உலகத்தில் லைட்டாக தப்பிக்கிறதுல கிடையாது. ஃப்ராக் போனால் பேன் வரும், பேன் போனால் வண்டு வரும். அப்படியே கடின இருதயத்தோடு போயிட்டு தலைச்சம்புள்ள போயிடும். அதையும் தாண்டி கடின இருதயத்தோடு போனால் உயிரே போயிடும். இதுதான் நடக்க போகுது அவனுக்கு. ஆமாம், ஒரு மனிதனுடைய கல்லான இருதயம் கடைசியில் அவன் உயிரை எடுக்கும் என்பதை தான் பார்வோன் கையில் கற்றுக்கிறோம்.
நீங்களும் நான் என்ன பெருசாக கல்லாக இருக்க போகிறோம்? கல் இருதயத்துக்கு எக்ஸாம்பிளே வந்தான். இருதயம் கல்லாக்கினான், இருதயம் கல்லாக்கினான் என்ற வசனம் வருகிறது. ஹல்லேலூயா. ரைட். லகு உண்டாயிட்ட போது என்ன பண்ணுறாரு? அந்த வசனம் பாருங்க, செவி கொடாமற் போனான். அடுத்த நாள் காலையில் மோசே ஆரோன் வந்திருப்பாங்க. ராஜா சொல்லுங்க மோசே, என் ஜனத்தை அனுப்பு பார்க்கலாம். இந்த தவளையெல்லாம் அள்ளி போட்டோம் பார்க்கலாம். அடுத்த மாதம் சம்பளம் வாங்கி என்ன பண்ணுறேன்? அனுப்புகிறேன். அந்த பில்டிங் ப்ராஜெக்டை கட்டிட்டு அனுப்புகிறேன். ஒவ்வொருத்தருக்கும் வயசாகிட்ட பிறகு அனுப்புகிறேன். ஆனால் ஒரு அடி வாங்கிட்டான். மீசையில் என்ன ஒட்டல? மண் ஒட்டல அப்படின்னு சொல்கிறான். ஆனால் கர்த்தர் அவனுக்கு இந்த முறை சான்ஸ் தர போகிறதில்ல. அடுத்ததை ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. தேர்டு ஒன்று ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். வசனம் சொல்கிறது 16ஆம் வசனத்தில், அப்பொழுது கர்த்தர் மோசேயினிடத்தில், அது அப்படியே ஆயிற்று, ஆக போகிறது. அப்படியே செய்தார்கள். என்ன பண்ணுவான்? பூமியிலே உன் கோலை நீட்டி எதில் அடி? சொல்லுங்கள். பூமியின் ஒன்று வித்தியாசமாக இருக்குது. முதல்ல கோலை போட்டாங்க, பாம்பாச்சு. நைல் நதி மேலே நீட்டினாங்க, செங்கடலாச்சு. இப்போ தவளையை வரும்படி நீட்டினாங்க, வந்துச்சு. ஆனால் இப்போ பூமியை புழுதியை போட்டு ஒரே அடி தான். அதென்ன பண்ணுறாருங்க? பூமியின் புழுதியின் மேல் அடி. அப்பொழுது தேசம் எங்கும் பேன்களாய் போகும். ஆமென். என்னதான் பேன்? என்னங்க பேனு? பேன் எத்தனை பேர் பேன் கடிச்சிருக்கு? எத்தனை பேர் தலையில் பேன் இருந்திருக்கு? போய் சொல்லக்கூடாது. எல்லார் தலையிலும் பேன் இருந்திருக்கு. ஒருவேளை இப்போ இல்லாமல் இருக்கலாம், ஒரு காலத்தில் இருந்திருக்கு. எப்படி இருக்கும்? பேன் அதிகமாக இருக்கிறவங்க நைட்டில் எழுந்து உட்காந்து தலையை சொரிஞ்சு என்ன பண்ணுவாங்க? க்ளீன் பண்ணி அந்த பேனை எடுத்து போட்ட பிறகு தான் ஒரு தூக்கம் வரும், இல்லையா? அப்போல்லாம் மெடிக்கல் ஷாம்புலாம் கிடையாது. இப்போல்லாம் பேனை கொல்கிற ஷாம்புலாம் இருக்குது. அப்போ அதெல்லாம் கிடையாது. என்ன பண்ணுவாங்க? பேனை நடு நைட்டில் ஏறி பேன் க்ளீன் பண்ணுவாங்க. இது தேசம் முழுவதும் பேன். ஆமென். மோட்டுப்பூச்சி, மோட்டுப்புழு மாதிரி படுக்கை எங்கும் பேன், தலை எங்கும் பேன், உடல் எங்கும் பேன். பேன் பேன் பேன். எப்படி இருக்கும் பேனு? நல்லா மோட்டாவாக இருக்கும். அதை எடுத்து நீங்கள் குத்தும் போது டக்குன்னு ஒரு சவுண்டு வரும். பேனை எடுக்கிறது தெரியலனா கூட குத்துறது எல்லாருக்கும் பிடிக்கும். கரெக்டாக இல்லையா? போய் எகிப்துக்கு போய் குத்திட்டு வாங்க வேணா. ஒரு 20க்கு மேலே குத்துனா அந்த நகம் வலிக்கும். அது எத்தனை பேர் ஏற்றுக்கிறீங்க? இல்லை, வலிக்கும். நம்ம அதை குத்த போய் நம்மளுடைய நகத்தை தரையிலையோ இல்லை சீப்புலையோ போட்டு அழுத்திடுவோம். ரொம்ப வலி எடுக்கும். போய் குத்துங்க. புழுதி முழுவதும் பேன் ஆகிட்டது. ஆமென். இப்பேன் எது மேலே வந்துச்சா? மனிதர் மேலும் மிருக ஜீவன் மேலும் பேன்களாய், தேசம் எங்கும் பூமியின் புழுதி எல்லாம் பேன்களாயிற்று. எங்கே பேன் வந்துருச்சு? ஆடு மேலே பேன், மாடு மேலே பேன், கோழி மேலே பேன். கோழி பேன் தெரியுமா? ஐயோ, அது ரொம்ப கொடுமை. கோழி பேன் யார் பார்த்துருக்கீங்க? யார் ஃபீல் பண்ணியிருக்கீங்க? எங்கள் வீட்டில் கோழி வளர்க்காமல் நிறுத்துறதுக்கு காரணமே தான். அந்த கோழி குஞ்சு பொரிக்கிற நேரம் என்ன வந்துடும்? கோழி பேன் வந்துடும்ல. அது அந்த கோழியை காலி பண்ணுறதில்ல, நம்மளை காலி பண்ணுறோம். ரொம்ப சின்ன சைஸில் தேடி எடுக்க முடியாது. அதை தெளித்து சாகடிக்கிறதுக்குள்ளே ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கு நிறைய லிக்விட்லாம் போட்டு பண்ணுவாங்க. இது என்ன பேனுன்னு தெரில. மிருகங்கள் மேலும் மனிதர் மேல், கோழி மேலே கோழி பேன், மாட்டு மேலே மாட்டு பேன், ஆட்டு மேலே ஆட்டு பேன், மனிதர் மேலே மனிதர் பேன் வந்தது. ஹல்லேலூயா. மந்திரவாதிகள் தாம் பவரை ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. பேனுக்கு அவங்க பவர் ஒர்க் அவுட் ஆகலை. ஃப்ராக் வரைக்கும் நின்றுச்சு. சர்ப்பமாக்கி பார்த்தான், அவனும் ரத்தமாக்கி பார்த்தான், தவக்கலையே உண்டு பண்ணி பார்த்தான். பேனுக்கிட்ட வர கர்த்தர் அனுமதிக்கலை. போடா தூர, உன் மாய வித்தைகள் எடுத்துக்கொண்டு தூரே போ. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பவர் முன்னாடி அவன் நிற்க முடியாது. வேதம் இங்கே தெளிவாய் சொல்கிறது, அது அவர்களால் கூடாமல் போயிற்று. பேன்கள் மனிதர் மேலும் மிருகம் ஜீவன் மேலும் இருந்தது. அவ்வளோதான். இப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, இது தேவனுடைய விரல். யார் சொல்கிறது? பார்வோன். மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி சொல்கிறது, தேவனுடைய விரல். ஐயா, இது எங்கள் பவரை தாண்டி போகுது. நான் டெய்லி சாப்பாடு போட்டு வளர்க்குற குட்டி சாத்தான், அந்த சாத்தான், இந்த சாத்தாலாம் என்ன பண்ணுது? என்னால் முடியாதுன்னு சொல்லிடுச்சு. இதுக்கு மேலே தொந்தரவு பண்ணால் அது என்னையும் சாகடித்து விடும், உன்னையும் சாகடித்து விடும். மன்னா, என்னால் முடியவில்லை, இது தேவனுடைய விரல் என்று மந்திரவாதிகள் கர்த்தரை பார்த்து சொல்லுகிறது நடந்திருக்கிறது. ஹல்லேலூயா.
நான் தொட்டன்னான்னு ஒரு ஐயாவோட சாட்சி கேட்டிருக்கேன். அதில் அவர் சொல்லுவார், ஒரு கிறிஸ்டியனுக்கு விரோதமாக அவர் மந்திரம் செய்யும்போது எப்படி ரட்சிக்கப்பட்டார். என்னப்பார், என் கண்ணப்பார், என் மையப்பார்னு மந்திரம் பண்ணுவாராம். அது எந்த நபரை பார்த்து சொல்கிறார், அந்த நபர் சொல்கிறாங்களா, உன்னையும் பார்த்து, உன் கண்ணையும் பார்த்து, உன் மையையும் பார்த்தா எஸ் தான் தெரிகிறாருன்னாங்களாம். அது நான் நீ இப்படி சொல்கிறேன்னு அவர் ட்ரை பண்ணாராம். அவர் முன்னாடி இயேசு வந்தாராம். இயேசுவை ஏற்றுக்கிட்டு இன்றைக்கி ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார். தேவனுடைய விரல் ஆவிக்குரிய உலகத்தில் என்றைக்கும் நம் கர்த்தர் தான் ஆளுகை செய்கிறார். அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் தோத்து போய் இங்கே உழந்து ஃபிசிக்கல் வேர்ல்டில் நம்மை வஞ்சித்து கொண்டு இருக்கிறான். ஒரு நாள் நம் உயிர் பிரியும் போது அவனை சந்திக்கும் பொழுது இயேசுவின் ரத்தத்தை மட்டும் சொல்லுங்கள், அவன் அழிவுக்கு பிறந்தவன், அவன் அழிய போகிறவன். இன்றைக்கு கூட இந்த பூமியில் சொல்லலாம், இயேசுவின் ரத்தத்தினால் உன்னை எதிர்க்கிறோம். வெளிப்படுத்தல் 12:11 சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். யூ கேன் வின் ஹிம். பசங்களா என்ன சொல்லுவீங்க? சின்ன பிள்ளைங்களா, சாத்தான் நேரில் வந்து நின்ட்டான்னா என்ன சொல்லுவீங்க? இயேசுவின் சொல்லுங்க. ஏன் சொல்ல மாட்டீங்க? இயேசுவின் ரத்தம், அவ்வளோதான். அவன் தலை நசுக்கப்பட்டவன். ஆமேன். ஓகே, அவங்க சொல்லிட்டாங்க மந்திரவாதிகள், இது தேவனுடைய விரல் என்று. அப்புறம் அவன் இருதயம் என்ன ஆயிடுச்சு? இன்னும் கடினமாகி விட்டது. ஆமாம். இப்போ அதிகாலமே எழுந்து நின்று மோசைக்கு முன்பதாக நின்று கொண்டு என் ஜனத்தை போக விடும். பார்வன் சொல்லிட்டுருப்பான், நான் எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு வேலைக்காரங்க இருக்காங்க, பேன்லாம் என்னை கடிக்காமல் என்னை க்ளீன் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொன்னானா என்ன தெரில. ஜனங்களை என்ன பண்ணல, அனுப்ப விடவில்லை. இப்போ மோசை ஆரோனும் வந்து நின்று அவங்க எல்லாம் சொல்ல போகிறாங்க, என் ஜனத்தை அனுப்பி விடு. அல்லேலூயா. கொஞ்சம் புரிஞ்சுங்க அவனோட டேஞ்சரு. எகிப்தினுடைய நைல் நதி உள்ள தண்ணி திரும்பி நார்மல் ஆச்சின்னு எங்கன்னா இருக்கா? நீங்கள் பைபிள் படிச்சிங்களே, லிசன் பண்ணுறீங்களா? தண்ணீருக்காக எகிப்தியர் நதியோரத்தில் தோண்டினார்கள், கர்த்தர் நதி எடுத்து 7 நாள் ஆயிற்று. அதுக்கப்புறம் தண்ணி நார்மலாச்சா இல்லையா? என்னப்பா பைபிள் தானேப்பா, நான் இதை எக்ஸ்ட்ரா படிக்கலப்பா. ஆகலை, அந்த ப்ராப்ளமே சால்வ் ஆகலை. ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் அவனுங்க அவுட் டு க்ளீன் போல்டு. மோசையோட கோல், ஆரோனுடைய கோல் எல்லா மந்திரவாதிகளுடைய கோள்களில் வந்த வலு சர்பத்தையும் விழுங்கி விட்டது என்றால் மந்திரத்தை கர்த்தர் ஆதியிலே ஜெயிச்சிட்டாரு. அல்லேலூயா. மத்தேயு 18:18 சொல்லுகிறது, பூலோகத்தில் எவைகளை கட்டுவீர்கள் அவர்கள் பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். ஒரு வார்த்தை கட்டுறனாலே அந்த ஏரியா, அந்த மந்திரவாதி அவுட்டு. ஃபஸ்ட்டே மந்திரவாதிகளுடைய மந்திரம் டவுனு. அவங்க இப்போ கோலே இல்லை, மந்திரம் செய்து கொண்டு இருந்த கோலே இல்லை, வெறும் கையாக இருக்கான். இப்போ எல்லாம் கோல் ரெடி பண்ண போனான்னா என்ன தெரில. நெக்ஸ்ட்டு தண்ணீர் ரத்தமாச்சு, நார்மல் ஆகலை. ஆனால் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கான். என்ன சொல்யூஷனு? சைடில் தண்ணி தோண்டி எடுத்துக்குங்க, கிணறு எடுத்துருங்க. எது பக்கத்தில்? நைல் நதி பக்கத்தில் என்ன பண்ணுறங்க? கிணறு எடுத்துருங்க. தண்ணி சோப்பாக தான் வரும், ஒன்றும் இல்லை, குடிக்கலாம், டாக்டர் குடிக்கலான்னு இருக்கார். ரைட்டா? வந்துட்டாங்களா? தவளையிலிருந்து விடுதலை முழுசாக கிடச்சிச்சா? கிடச்சிச்சு. ஆனால் தண்ணியில் போனால் தவளை இருக்குது. அது சொல்லுது, போன வாரம் தான் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு வந்தேன், நான் தான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். ரைட்டா? அதுலேருந்து ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன வந்துச்சு? பேன். தவளைக்கு தான் காலில் விழுந்தான், மன்னிப்பு கேட்டான். பேனுக்கு அவன் கண்டுக்க போகிறதில்ல. பரவாயில்ல, ஜனங்க பேன் கடிச்சு சாகு, தண்டாயிரு, எனக்கு க்ளீன் பண்ண மருந்து இருக்குன்னு சொன்னானா நான் தெரில. இத்தனை தொல்லைகள் நடுவில் நெக்ஸ்ட்டு ஒரு தொல்லை வருதுங்க, அது வண்டு. ஆமேன். இது எத்தனாவது வாத? 4வது வாத. நீ என் ஜனத்தை அனுப்பாவிட்டால் வண்டுகளை அனுப்புவேன். அவர்கள் இருக்கிற தேசமும் அந்த வண்டுகளால் நிறைந்திருந்தது. வண்டு எத்தனை பேரை கடிச்சிருக்கு? சரி, வண்டு எத்தனை பேரை அடிச்சிருக்கு? பைக்கில் போகும்போது ஒரு முறை ஒரே வண்டு தான், கண்ணில் ஹெல்மெட்டோட கண்ணாடி தூக்கி விட்டேன், உள்ளே வந்து ஒரே அடி தான், கண்ணு இவ்வளோ பெருசாக வீங்கிருச்சு. 1 வாரம் ஆச்சு அந்த கண்ணு சரியாகுது. அதுக்கப்புறம் அந்த உள்ள ரெட்னஸ்ஸு நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற அளவுக்கு ஆச்சு. 1 மாதத்துக்கு மேலே ஆச்சு. ஒரு சின்ன ஸ்கார் மாதிரி ஆச்சு. நம்ம எதிர்பார்க்கல, பெரிய வண்டு இல்லை. நாங்கள்லாம் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது ஓப்பன் ஏர் மீட்டிங் போடுவாங்க. போடும்போது எவ்வளோ வரும்? அப்படியே பூச்சி அப்படியே கொட்டும். கீபோர்டுக்குள்ளே அங்கே இங்கே ட்ரெஸ்ஸுக்குள்ளெல்லாம் யாருமே உட்காந்து மெசேஜ் கேட்க முடியாது. இப்படி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. பாடி ஷேக் ஆகிட்டே இருக்கும். இப்போயும் நம்முடைய அம்பத்தூர் சபை ஏரிக்கு ஓரமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம ஈவினிங் போனோம்னா வருவோம், வண்டெல்லாம் வரும்.
ஹல்லேலூயா. இதில் ஹைலைட்னா தெரியுங்களா, எகிப்து ஃபுல்லாக வர வண்டு கோஷியன் தேசத்துக்குள்ளே போகல. எகிப்து ஃபுல்லாக வர தவளை கோஷியன் தேசத்துக்குள்ளே போகல. எகிப்தில் உள்ள எல்லார் மேலேயும் பேன் இருக்குது, அவங்க வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரன் மேலே பேன் இல்லை. எவ்வளோ அதிசயங்க. நம்மனா ரீஜனலாக சரி போட்டால் எல்லாரும் மாட்டுவான், நல்லவன் கெட்டவன் இல்லை. இஸ்ரவேலன் மீது கிடையாது, கோஷியன் தேசத்தில் கிடையாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்தது இன்றைக்கு நமக்கும் பலிக்கும். ஹல்லேலூயா. யா. நவ் ஃப்ளைஸ், வண்டு வந்து விட்டது. இப்போ என் தேவன் தான் கர்த்தரே தேவன் என்பதை அறியும்படி நீ காண்பா என்று சொல்ல முடிஞ்சு 4வது வாதைக்கு திரும்ப அழைக்கிறான். அவனே கூப்பிட்டு அனுப்புகிறான். அப்பொழுது பார்வோன் மோசேயும் ஆரோனை அழைப்பித்து, நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்திலே பலியிடுங்கள் என்றான். இது கொஞ்சம் புரிஞ்சிங்க. நீங்கள் போய் சொல்லுங்க, பலியிடுங்க. நீங்கள் போய் உங்கள் தேவனை யார் போகிறதெல்லாம் கிடையாது, நீங்கள் போங்க. நீங்கள் தானே போகணும், நீங்கள் போங்க. இந்த வார்த்தையில் எவ்வளோ இது இருக்குது பாருங்க. மோசே ஆரோன் நீங்கள் 2 பேர் மட்டும் போங்கன்னு சொல்கிறாரா என்னன்னு தெரில, ரைட்டா? அதற்கு மோசே அப்படி செய்யத்தகாது. சூப்பர் பாருங்க, அவங்க ஒண்டர்ஃபுல். எங்கள் தேவனாய கர்த்தருக்கு நாங்கள் எகிப்தினுடைய அருவருப்பை பலியிடுகிறதுக்குள்ள இருக்கிறதாயுமே, எகிப்தினுடைய அருவருப்பை நாங்கள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக பலியிட்டால் எங்களை கல்லெறிவார்கள் என்றார்கள். நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாய கர்த்தர் எங்களுக்கு கற்பித்தபடியே அவருக்கு பலியிடுவோம். வா, நாங்கள் எங்கே பலி செலுத்த மாட்டோம், உங்கள் இடத்திலே பலி செலுத்த மாட்டோம், இந்த இடத்துல செய்ய மாட்டோம். உங்கள் தேவனுடைய அருவருப்புகளை நாங்கள் செலுத்த மாட்டோம். தேவனுடைய ஆவியானவர் அந்த மனிதனை மேற்கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. ஆமாம். எப்போ அந்த நிலைமைக்கு அவரா, வண்டு வந்துட்ட பிறகு திக் ஸ்வாம்ஸ் ஆஃப் ஃப்ளைஸ் எப்படி வந்துருச்சான் அந்த இடத்துல. அந்த வண்டு வரும்போது எப்படி இருக்கு பாருங்க. கர்த்தர் செய்தார், மகாத்திரளான வண்டு ஜாதிகள் பார்வோன் ஜாதியாக நினைக்கிறேன். வண்டு ஃபேமிலியாக வந்திருக்கோம். தாத்தா, ஆச்சி, பெரிய பையன், சின்ன பையன், 3வது பையன், 4வது பையன், அவங்க ஒய்ஃபு, குழந்தைங்கன்னு ஃபேமிலியாக வருது, வந்து குடியிருக்கிறது. இன்சைட் த ஹவுஸ் த ஹோல் லேண்ட் காட் கரப்டட். முழு தேசமே. ஆமாம். என்ன மட்டும் இல்லை, இந்த வண்டுகள் நடுவில் அவங்களால அவங்க சாமி கூட கும்பிட முடியல, மந்திரம் தந்திரம் கூட பண்ண முடியாத அளவுக்கு நிலைமை வந்து விட்டது. ஆமென். அவங்களால தாங்க முடியல. இப்போ நீங்கள் போய் என்ன பண்ணுங்கள், வணங்குங்கன்னு சொல்கிறான். இங்கே லேண்டை விட்டு போய் உங்கள் கடவுளை என்ன பண்ணுங்கள், வணங்குங்க. ரைட். அப்போ இதை ஊழியக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் போலிதனமாக மன்னிப்பு கேட்குறான். கர்த்தருக்கு உண்மையாக மன்னிப்பு கேட்குறவர்களும் போலிதனமாக மன்னிப்பு கேட்குறவங்களும் வித்தியாசம் தெரியும். ஜீசஸ் கையில் வரும்போது மட்டும் உண்மைங்க, அவருக்கு நம்ம மனசு தெரியும், அப்படி அவர் கையில் பிஹேவ் பண்ணோம். வேறு எல்லார் கையிலையும் ஆக்ட் பண்ணி ஜெயிச்சிடலாம். ஆக்டிங்கை ஒரு ஸ்கில்லாக கூட படிச்சுக்கிட்டு வாழலாம். பேச்சாற்றல், நடிப்பாற்றல் எல்லாம் பண்ணி வாழ்ந்துடலாம். ரியாலிட்டிக்கு உள்ளே வச்சுக்கிட்டு வெளியே போலியாக வாழ்ந்துடலாம். ஜீசஸ் கிட்ட மட்டும் மனசை திறந்து காட்ட வேண்டும். பொய்யானவைகளை அவர் கண்டு பிடிப்பார். ஹல்லேலூயா. இப்போ அவனுடைய ஃபால்ஸ் ரிப்பன்டன்ஸ். ஆமாம், அவங்க சொல்கிறாங்க 3 நாள் போகும். அதுக்கு பார்வோன் என்ன சொல்கிறான்னா, நான் உங்களை போக விடுவேன், ஆனால் நீங்கள் அதிக தூரமாய் போக வேண்டாம், எனக்காக வேண்டுதல் செய்யுங்கள். ரொம்ப தூரம் போக வேண்டாம். ஆமாம். அப்போ மோசே என்ன சொல்கிறாருன்னா, சரி நீங்கள் எங்களை போக விட்டுட்ட பிறகு நான் கர்த்தரை நோக்கி வேண்டுவேன், அப்போ என்ன ஆகும், வண்டு உங்களை விட்டு நீங்கும்னு சொல்கிறார் பாருங்கள். அதற்கு மோசே, நான் உம்மை விட்டு புறப்பட்டு போன பின் நாளைக்கு வண்டுகள் பார்வனையும் அவன் ஊழியக்காரை அவன் ஜனங்களை விட்டு நீங்கும்படி நான் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்வேன். ஆனாலும் கர்த்தருக்கு பலியிடுறதுக்கு ஜனங்கள் போக விடாதபடிக்கு பார்வோன் இனி வஞ்சனை செய்யாதிருப்பீராக என்றான். பார்வோனை மோசே கிராஜுவலாக திட்ட ஆரம்பிச்சிட்டார். நான் போகிறேன், ப்ரே பண்ணுறேன், நீ வஞ்சித்திராதையா, நீ ஏமாத்திராதையா என்று சொல்ல தள்ளி போய் மோசே திரும்பமாக ஜெபிக்கிறான். மோசஸ் இன்டர்சீட்ஸ் ஃபார் பார்வோன். உலகத்திலே நல்ல பரிந்துரை ஜெபம் செய்த ஒரு தலைவன் உண்டு என்றால் அது மோசே தான். இந்த பார்வோனுக்கு பண்ணதை விட, பார்வோனுக்குன்னா ஃபியூ டேஸ் தான்,
தான் ஜனத்துக்காக 40 வருஷம் பரிந்துரை ஜெபம் செய்ய போகிறார். ஆமேன். இருதய கடினம் உள்ள மக்கள் தப்பிக்கிறதுக்கு நம்ம ஒரு நல்லது பண்ணோன்னா அவங்களுக்காக ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, ஒன்றும் இல்லாத விஷயத்தை இப்படி பெருசாக்குறாங்களே, சின்ன விஷயத்தை எவ்வளோ கல் நெஞ்சம் ஆண்களுக்கு மட்டும் தான் இருக்கும், பெண்களுக்கு மட்டும் தான் இருக்கும்ல. அது ஒரு ஸ்பிரிட்டுங்க. அது மனுஷால் கையில் ஜெயிச்சுட்டு ஆண்டவர் கையில் வரும். கணவனாக இருந்தால் மனைவி கையில் கல் நெஞ்சத்தில் ஜெயிச்சிருவாங்க, மனைவியாக இருந்தால் கணவன் கையில் கல் நெஞ்சத்தில் ஜெயிச்சிருவாங்க. எல்லோரும் ஜெயிச்சுட்டு வந்த பிறகு லாஸ்ட்டாக யார் கையில் தான் காட்டணும்? கர்த்தர் கையில் காட்டணும். கர்த்தர் கல்லான இருதயத்தை அக்செப்ட் பண்ண மாட்டார். ஆமேன். ஆமாம். ஹிஸ் ஹார்ட் க்ரூ ஹார்ட். கல் நெஞ்சமாக இருந்து மாய்மாலம் செய்கிறது இட்ஸ் ஷேம்ஃபுல். அதுக்கு அவனுக்கு அவமானமாக இருந்தாலும் இருதயத்தை கடினப்படுத்தி மக்களை போக விடாது இருக்கிறான். டுடே இஸ் அவர் ஹார்ட்ஸ் கெட்டிங் ஹார்டன்ட். ஐ யூ அஃபெக்டட் பை ஹார்ட்-ஹார்ட்டட்? ஐயா, நான் சதையான இருதயத்தோடு இருக்கிறேன். அவங்கள பாருங்களேன் எவ்வளோ கல் நெஞ்சாக இருக்கிறாங்க. இல்லை மகனே, கல் நெஞ்சை ஆள உன்னால் முடியாது. அது கர்த்தர் செயல்பட வேண்டும். மோசேயும் ஆரோனும் சதையான இருதயத்தோடு அமர்ந்திருக்கிறார்கள். இதோ கல் நெஞ்சத்தோடு பார்வோன். கர்த்தர் பாதத்தில் விழுவோம். கர்த்தர் நம்மை நடத்துவார். ஒரு எண்ணத்தோடு போகலாம். பார்வோன் கல் நெஞ்சத்தோடு இருந்தான்னு பேச வேணாம். நம்ம எங்கன்னா கல் நெஞ்சத்தோடு நம்மக்கிட்ட இருந்தால், சாரிப்பா, என் கல் நெஞ்சை நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று கர்த்தர் சன்னதியில் சரணடைவோம். வாங்க திருச்சபை ஆண்டவர் பாதத்தில் விழுவோம். ஆண்டவர் நம்ம மத்தியில் வாசம் செய்கிறார். ஆமென். ஆண்டவர் வழி செய்கிற தேவனாக இருக்கிறார். பார்வோனுடைய ஏற்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் தேவன் தடைகளை தாண்டி தேவன் இருதயங்களை உடைத்து தேவன் அவருக்கென்று ஆயத்தப்படுத்த தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் நம்மத்தில் வாசம் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் நம்ம முழுதயத்தோடு ஆராதிக்கலாமா? எங்கள் நடுவிலே அசைவாடுகின்றீரே, ஆராதிப்பேன், செயல்படுத்துகிறேன் இந்த இடத்திலே, ஆராதிப்பேன், வழி செய்பவர் அற்புதம் செய்வர், வாக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சமே, நீரே பாத்திரரே. வழி செய்பவர் அற்புதம் செய்வர், வாக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சமே, நீரே பாத்திரரே. செய்பவர் அற்புதம் செய்வர், வாக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சமே, நீரே பாத்திரரே. தகப்பனப்பா, எங்க வாழ்க்கையில நீர் வழி செய்கிற தேவனா இருக்கிறீரப்பா. எங்க வாழ்க்கையில நீர் தகப்பன தடைகளை தாண்டு தகப்பனப்பா எங்கள் முன்பாக செல்கிற தேவனா இருக்கிறீரப்பா. உன்னை வழி நேரத்துக்கு நான் நன்றி சொல்கிறப்பா. உனக்கு கிருபைக்கு நான் நன்றி சொல்கிறப்பா. உண்மைக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். நீரே பொறுப்பட்டு ஆசீர்வதிங்க. இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமென். யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்கிறது, அப்போது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி, இது தேவனுடைய விரல் என்றார்கள். ஆனாலும் கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது, அவர்களுக்கு செவி கொடாமற் போனான். ஆமென். இது 4வது முறையாக இந்த பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்துகிறான். அநேக முறை ஆண்டவர் எப்படியாவது என் ஜனங்களை போகவிடும் சொன்னாலும் அவன் ஒரு மாயமாலமான ஒரு கீழ்ப்படுதல், ஒரு நான் செய்கிறேன் என்று சொல்லி அவன் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டே இருக்கிறான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நாம் எத்தனை முறை ஆண்டவரை நாம் இருதயத்தை கடினத்தோடு இருக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு பேசிக்கொண்டே இருப்பார். இருந்தாலும் ஆண்டவரை செய்கிறேன் என்று சொல்லி திரும்ப நாம் இருதயத்தை கடினப்படுத்திவிடுவோம். ஆண்டவர் அநேக காரியங்களை பரிசுத்தான் உணர்த்தி கொண்டே இருப்பார். இருந்தாலும் ஒரு சில காரியங்கள் நம்ம இதயத்தில் ஆண்டவரே செய்கிறேன் என்று சொல்லியும் திரும்ப அந்த இருதய கடினத்துக்கு நாம் இடம் கொடுத்து கொண்டே இருப்போம். ஆண்டவர் சொல்கிற, மகனே வேண்டாம், பார்வோன்
இதனால பார்த்தோன்னா மேலும் மேலும் வாதைகள் தான். அந்த வாதைகள் தேரவே இல்லை, வாதைகள் மீண்டும் மீண்டும் வாதைகள் தான். அநேக கஷ்டங்களையும் பாடுகளும் அவன் அனுபவிக்கிறான். இன்னைக்கு வந்திருந்த நாமல் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவர் எந்த காரியத்தை நம்மளை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த காரியத்தை குறித்து நாம் இறுதி கடினத்தோடு மீண்டும் இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் சமாதானத்தின் தேவன், பரிசுத்த ஆவியானவர் அவர் நமக்காக யாவும் செய்கிற தேவன், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிற தேவன். நம்ம எத்தனை பேர் இறுதி கடினத்தோடு இருக்கிறோம்? இன்னைக்கு ஆண்டவர் முன்னாக நான் முடிந்தவர் முழங்கால் படிட்டு கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே இயேசுப்பா, என்னுடைய இறுதி கடினம் எடுத்து போடுங்கப்பா. உங்க வார்த்தைக்கு நான் செவி கொடுக்குறப்பா. என் இருதயம் பார்வோட போல இருக்க வேண்டாம்ப்பா. எனக்கு மீண்டும் மீண்டும் ஏதோ ஆண்டவரை சொல்றீங்கப்பா, மீண்டும் மீண்டும் ஏதோ ஒரு காரியத்தை உணர்த்தி கொண்டே இருக்கிறீங்க. ஆனா இருதயம் ஆண்டவரேப்பா சூழ்நிலைகளால் கடினப்பட்டு இருக்குதாப்பா. எதை மாற்றி போடுங்கப்பா ப்ளீஸ்ப்பா. என் இருதயத்தினே மாற்றுங்கப்பா, என் இருதயத்தை மாற்றுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சமுத்திரமா செபிக்கலாமாப்பா. எனக்கு இங்கே கடினமான இருதயம் வேணாப்பா, லகுவான இதயத்தினை தாங்கப்பான்னு சொல்லி கேட்கலாமா? என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் சொல்லப்பா. என்னை தருகிறேன் அப்பா, தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. தகப்பனே, எல்லாம் நம்முடைய கைகளை எடுத்து இருதயத்தில் வச்சுக்கலாமா? அப்பா, என்னை கடின இருதயத்தை மாற்றி போடுங்கப்பா. அப்படியே என் இருதயத்தில் கடினத்தை இயேசுநாமத்தை மாற்றி போடுங்கப்பா. என் இருதயம் நீ சொல்லுகிற வசனங்களை கேட்கட்டப்பா. என் இருதயம் ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை கேட்கட்டப்பா. என் இருதயம் உடைய தகப்பன ஆலோசனைகளை கேட்க தகப்பனப்பா. எங்கத்துல எல்லாம் இருதய கடினத்தை நான் எடுத்து போடும் சொல்லும்போது இருதயத்திலிருந்து நம்ம எடுத்து போடுற மாதிரி ஆக்ஷன் பண்ணலாம். ஏசப்பா, எங்கள் இருதய கடினத்தை எடுத்து போடுகிறப்பா. ஏசு நாத்து எல்லா இருதய கடினத்தையும் எங்கள் இருதயத்தை நாங்கள் எடுத்து நாங்கள் வெளியே போடுகிறோம் தகப்பனப்பா. எங்களுக்கு நீ சுத்த இருதயத்தை தந்து கொண்டு இருக்க நன்றி தகப்பனப்பா. உண்மை ஆராதிக்கிற ஒரு புது இருதயத்தை எங்களை தந்து கொண்டு இருக்கிறவைக்காக நன்றி செலுத்துகிறப்பா. எங்களுக்கு சரியான இருதயத்தை தந்திருக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இன்னைக்கு நாங்கள் வீட்டுக்கு போகும்போது தகப்பனே நாங்கள் புதிய மனிதர்களாக செல்லதானுக்கு நன்றி அப்பா. எங்களோட கூட இருக்க நீ ஆசீர்வாதம் வழி நடத்துங்க. இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. யாத்ராகமம் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். என் ஜனங்களுக்கும் உம் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று என்றார். இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், தேவன் தம்முடைய ஜனங்களுக்கும் அந்த ஜனங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துவேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த நாளில் நம்ம வாழ்கின்ற இந்த உலகத்தில் தேவனை பிள்ளைகளாக வாழ்கின்ற நமக்கும் உலகத்தை சார்ந்திருக்கிற மற்ற பிள்ளைகளுக்கும் தேவன் நம் மத்தியில் வித்தியாசத்தை உண்டாக்குவேன் என்று கூறிக்கொண்டிருக்கிறார். இந்த நாளில் நம் தேவனுக்கு என்று பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக, தேவனுக்கு என்று அழைக்கப்பட்ட ஒரு பரிசுத்தமுள்ள சந்ததிகளாக, தேவனுடைய பிள்ளைகளாக நம்மை ஒப்பு கொடுத்தோமானால் நாளைக்கு நம்முடைய வாழ்வில் நாம் அற்புதங்களை காண முடியும். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது தேவனுடைய பாதுகாப்பு நம் மீது இறங்கும். ஏனென்றால் அந்த கோசேன் நாட்டில் இருக்கிற ஜனங்களுக்கு மத்தியில் மாத்திரம்தான் அந்த வாதைகள் நெருங்காதபடி தேவன் பாதுகாத்தார். இந்த நாளில் நாம் அனைவரும் கோசேன் ஜனங்களாக தேவனுடைய பிள்ளைகள் என்று நாம் அறிக்கையிட போகிறோம். ஏனென்றால் இந்த சபைதான் அந்த கோசேன் என்ற தேசம். ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் எந்த பிரச்சனைகளிலும் எந்த கடினமான சூழ்நிலையிலும் நாம் தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளாக நாம் கடந்து வரும் பொழுது, தேவனுடைய ஆலயம் என்ற அந்த கோசேன் தேசத்திற்குள்ளாக நாம் கடந்து வரும் பொழுது தேவன் நம்மை சுற்றி இருக்கிற எல்லா வாதைகளும் நம்மை நெருங்காமல் காத்துக்கொள்வார். நமக்கு மத்தியில் எந்த பொருளாதார நெருக்கடியாக இருந்தாலும் சரி, நம்ம
பேண்டமிக் காலத்தில் கூட எத்தனையோ பேர்கள் இறந்து போயிருக்காங்க. ஆனால் தேவன் கிருபையாய் அவருடைய பிள்ளைகளை மீட்டெடுத்து இன்மட்டும் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அப்படி என்றால் தேவன் நம்மை பரிசுத்தமல்ல சந்ததிகளாக அவருடைய பிள்ளைகளாக நம்மை பிரித்து எடுத்திருக்கிறார். இந்த நாளில் கூட நாம் அறிக்கையிட போகிறோம். நானும் என் வீட்டில் உள்ள ஒவ்வொருவரும், எனக்கு தெரிந்த ஒவ்வொருவரும், நாங்கள் கோஷேன் தேசத்து பிள்ளைகள், நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று நாம் அறிக்கையிட போகிறோம். நான் சொல்லும் பொழுது நீங்கள் மீண்டுமாக அறிக்கையிட போறீங்க. நான் கோஷேன் தேசத்து பிள்ளைகள், என்னுடைய பெற்றோர்கள் கோஷேன் தேசத்து பிள்ளைகள், என் உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், என் சபை மக்கள் அனைவரும் கோஷேன் தேசம் என்னும் கர்த்தருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. இன்று நாம் அப்படி அறிக்கையிடும் பொழுது நாளை நம் வாழ்வில் ஒரு அற்புதத்தை நாம் காணப்போகிறோம். தேவனுடைய பாதுகாப்பு நம்முடைய குடும்பத்தின் மீது இறங்க போகிறது, நம்முடைய பிள்ளைகள் மீது இறங்க போகிறது. இன்று நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அறிக்கையிடும் பொழுது நிச்சயமாகவே நாம் அற்புதத்தை காணப்போகிறோம். இப்பொழுது நாம் தேவனை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய உம்முடைய பிள்ளைகளுக்கு அப்பா உம்முடைய பாதுகாக்கும் கரம் அவர்கள் மீது இறங்கியது போல அப்பா இந்த நாளிலும் எங்கள் மீது அப்பா எங்களை பெயர் சொல்லி அழைத்து உமக்கென்று பரிசுத்தமுள்ள சந்ததிகளாக தெரிந்து கொண்ட எங்கள் மீது ஆண்டவருடைய பாதுகாக்கும் கரம் எங்கள் மீதும், எங்கள் பிள்ளைகளின் மீதும், எங்கள் பெற்றோர்கள் மீதும், எங்கள் குடும்பத்தின் மீதும், எங்கள் சபை மக்களின் மீதும் ஆண்டவரே அப்பா உம்முடைய பாதுகாக்கும் கரம் இறங்கி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா இந்த நாளில் நாங்கள் அறிக்கையிட்டபடி அப்பா நாங்கள் எல்லா கடினமான சூழ்நிலைகளும் அப்பா இந்த கோஷன் என்ற உம்முடைய சபையை தேடி நாங்கள் ஓடி வருவோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய பிரசன்னத்திற்குள்ளாக ஆண்டவரே நாங்கள் இருப்போம் என்று இந்த வேளை நாங்கள் அறிக்கையிடுகிறோம். உம்முடைய பாதுகாக்கும் கரம் எங்களோடு இருந்த கிருபைக்காக உமக்கு நன்றி. இனியும் எங்களோடு இருந்து பாதுகாக்க போகிற தயவருக்காக உமக்கு நன்றி. சகல துதி கன மகிமை அப்பா ஒருவருக்கே ஏறடிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அல்லேலூயா. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போம், தேவனுடைய பாதுகாப்பில் இருப்போம். கர்த்தர் நமக்கான விசேஷத்தை காரணம் செய்வார்கள். ஆமென். ஷாலோம், 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 ஷாலோம். கடைசி ஆசீர்வாதத்தின் நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம், வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.